அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 207. இந்நிகழ்வில் நம்மிடையே கருத்துரை வழங்குவதற்காக நாகர்கோயில் தேதி இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. நாகேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு முதலாக பேராசிரியர் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியராக பதவி வகித்து வருகின்றார். 2017ஆம் ஆண்டு நிரந்தர பணி வாய்ப்பினை பெற்று அந்த கல்லூரியிலே தன்னுடைய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். பொன்னி நதி என்கின்ற ஒரு இதழினுடைய முதன்மை ஆசிரியராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு இதழை நடத்துவது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் இல்லை. புலிவாலை பிடித்த கதை மாதிரி. அதனால ஒரு இதழை நடத்தி அதுவும் ஆய்வு சார்ந்த கட்டுரைகளை வாங்கி தொகுத்து வகுத்து அதனை தேவையில்லாததை விளக்கி அதனை கொண்டு வருவது என்பது இது பெரிய சவாலான பணி. அந்த பணியையும் அந்த ஆய்வு பணியையும் அவர்கள் செய்து வருவது வீழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அம்மையார் அவர்கள் சிறந்த பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாற்றக்கூடியவர், பட்டிமன்ற சொற்பொழிவாற்றக்கூடியவர், 25 இளம் முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். அதாவது எம்பில் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். தன்னுடைய அந்த கல்வி சார்ந்த பணியிலே அவர் முத்திரை பதித்து வருவதை போல அவருடைய மற்றொரு தளம் என்பது ஒரு ஆய்வு இதழை நடத்துவதாக இருக்கிறது. அதாவது இன்று அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய நூல் அதாவது நாஞ்சில் மண். அவர்களுடைய மண்ணை சார்ந்த ஒரு படைப்பாளரையே எடுத்து வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது அம்மா. நாஞ்சில் நடனுடைய சூடிய பூச்சூடற்க சாகித்ய அகாடமியினுடைய விருது பெற்ற ஒரு படைப்பு. எங்கள் மண்ணை சார்ந்த படைப்பாளரையே நான் பேசுகிறேன் என்பதாக அவருடைய புத்தக தேர்வு இருக்கிறது. மகிழ்ச்சி. ஏனென்றால் அந்த நாகர்கோயில் மண்ணுக்கே உரிய சில செய்திகள் இல்ல அந்த மண் சார்ந்த பதிவுகள் இருந்தால் அதனை லெகுவாக புரிந்து கொள்ள எங்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும். எனவே இன்று நம்மிடையே சூடிய பூசூடற்க என்ற படைப்பினை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றக்கூடிய முனைவர் நாகேஸ்வரி அவர்களை கல்லூரி சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நாஞ்சில் நாடன் அவர்களினுடைய சூடிய பூ சூடற்க என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க நாகர்கோவில் தேத்தி இந்து கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க. நாகேஸ்வரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கங்கள். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை பன்னாட்டு அளவிலான இணையவழி நூல் வாசிப்பு முற்றம் 207 என்னும் நிகழ்விற்கு வாய்ப்பளித்த கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தினையும் மனமார்ந்த நன்றியினையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்களுக்கு, வினோத் ஐயா அவர்களுக்கு எனது மனம் கனிந்த நன்றிகள். எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நாஞ்சில் நாடன் ஐயா அவர்கள் படைப்புகள் பல இருந்தாலும் 2010ஆவது ஆண்டு அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த படைப்பை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம், அவரும் எங்களது மண்ணை சார்ந்தவர். அந்த மண்ணின் எழுத்துக்களை முழுக்க 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 அவர்களுடைய படைப்புகளில் ஒரு காலகட்டத்தில் முழுமையாக தேங்கியிருந்தது என்று கூறலாம். ஆனால் இன்றைய அவருடைய ஊர் சார்ந்த வட்டாரம் சார்ந்த என்று இல்லாமல் நாடு தழுவிய என்ற ஒரு போக்கை நாம் காண முடிகின்றது. அதை அவருடைய நாம் சூடிய பூ சூடற்க என்னும் படைப்பில் எனக்கு பார்க்கும் பொழுது பாரத தேசம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கின்றதா, என்னுடைய மக்கள் இப்படியெல்லாம் இருக்கின்றார்களா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த படிக்கக்கூடிய வாசகர்களை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு உணர்வு நிலைப்படுத்தக்கூடியதாக அவருடைய படைப்புகளில் இருக்கப்படக்கூடிய கதைகள் காணப்படுகின்றது. இதில் 15 சிறுகதைகள் இடம்பெறுகின்றன. இந்த 15 சிறுகதைகளில் 15 சிறுகதைகளையும் சொல்வதற்கு நேரம் காலம் பத்தாது. எனவே 2 சிறுகதைகளை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதில் ஒன்று வலைகள் எலிகளுக்கானவை. வலைகள் எலிகளுக்கானவை எனும் சொல்லும் பொழுதே இந்த படைப்பினுடைய அந்த கதையினுடைய தாக்கம் நமக்கு தெரிந்திருக்கும். அந்த வலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிகள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும், அதனுடைய வாழ்க்கையை பற்றி வெளியில் இருக்கும் மனிதர்களுடைய சிந்தனை திறன்கள் எப்படி இருக்கும். நம்மை பொறுத்தளவில் அது ஒரு அழிப்பதற்காக இருக்கப்படக்கூடிய ஒரு விலங்குகள்.
நம்மளோட நெற்பயிரை அழிக்கிறதுக்கு வேண்டி அது ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு அது அந்த வலைக்குள்ள வாழுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா இந்த தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமானதாக ஐயா அவர்கள் சூட்டியுள்ளார்கள் என்று கூறலாம். இந்த கதையினுடைய கதைக்களம் பார்த்தோம் என்றால் சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய கர்ச்சிரோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல இருந்து ஒரு 500 பேர் கிளம்புறாங்க கூட்டமா. இந்த 500 பேரும் எதற்காக கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஏதோ அந்த நாட்டுல இருந்து வட இந்திய பகுதியில இருக்கக்கூடிய அந்த கனக விசையர் மேல இங்க இருந்து சேரமன்னுவன் கல்ல தூக்கி வச்சு கொண்டு வந்தானே, அவங்களுக்காக நியாயம் கேட்கறதுக்கு இல்ல இங்க இருந்து அந்த கண்ணகியினுடைய நிலையை பாக்குறது இன்னும் சார் இதாகுதா கேட்காதுதா? ஃபோன் வந்தா அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேடம் 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 நாகேஸ்வரி மேடம் போன் இது வருதோ? அதான் அது மாதிரி வரையில அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடிய 500 நபர்கள் சேர்ந்து ரயில்வே நிலையத்திற்கு வருகை புரிகின்றனர். ரயில்வே நிலையத்திற்கு வருகை புரியும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் அங்க இருக்கக்கூடிய நேதாக்கள் வந்து அவங்களை வந்து பாதுகாத்து அவங்க வழி தவறி போகாம, ஏன்னா இவங்ககிட்ட அதிகப்படியான படிப்பறிவு இல்ல, இவங்களுக்கு எங்கேயாவது போனா அவங்களுக்கு வந்து சரியா தொலைஞ்சு போயிடக்கூடாது, நம்ம மக்களை நம்ம நல்லபடியா கூட்டிட்டு போய் நல்லபடியா கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல அவங்களுடைய பயணமானது தொடங்குது. அப்ப இவங்கள ஒவ்வொருத்தங்களையும் நிர்வகிக்கிறதுக்கு ஒரு நேதாக்கள் காணப்படுறாங்க. தலைவர்கள் நம்ம ஊர்ல சொல்றோம் இல்லையா, அவங்களை நேதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்தமான நேதாவாதான் யார் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாதேவ் தெல்கே அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த 10 தலைவர்களையும் ஒட்டுமொத்தமா ஆளுகைக்கு உட்பட்டவரா வந்து அவர் வந்து காணப்படுறாரு. இவரும் ஒரு விவசாயி. அந்த விவசாயிகளினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துல பேசஞ்சர் ரயில இவங்களுடைய பயணம் வந்து தொடங்குது. அந்த பயணத்தினுடைய நிலைக்கு முன்னாடி அவங்க அந்த பேசஞ்சர் ரயில அவங்க பயணம் செய்யறதுக்காக மாதாந்திர பயணம் செய்வதற்கான வட்ட சுற்று சலுகை பெற்ற கட்டணத்தை அவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பயணிக்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. இவங்களுடைய பயணம் வந்து வட இந்திய பகுதியில இருந்து தொடங்குது. ஒரு முறை வந்து அப்படியே அங்க இருந்து அப்படி பயணிச்சு மீனாட்சி அம்மன் கோயில் வராங்க. கன்னியாகுமரி வந்து இங்க இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுடைய பயணம் ராமேஸ்வரம் போகுது. ஒரு முறை காசிக்குல இருந்து வடபகுதியில இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் பாக்குறாங்க. தென்பகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களையா சுற்றி பார்ப்பது இவங்களுடைய பயண அனுபவமா காணப்படுகின்றது. அதாவது வருடத்துல இவ்வளவு நாளை ஒதுக்கி இத்தனை நாளைக்கு நம்ம எப்படியாவது எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் செய்து விட வேண்டும், இறைவனை நாம வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள இவ்வளவு இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக அமைகின்றது. தாங்கள் சம்பாதித்த பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொருளாதாரத்திற்கு அடுத்தபடியாக அவர்கள் வந்து அந்த ஊர் மேடம் கேட்காயிட்டே இருக்கேன் மேடம். நாகேஸ்வரி மேடம் அந்த கால் வந்துச்சுன்னா அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க மேடம். இல்லைன்னா நீங்க பேசுறது அந்த கால் கட் ஆகுற வரைக்கும் பிரேக்காவே இருக்கும். சரிங்க சார். இந்த போன்ல கால் வராது. இல்லையா? அப்படியா? இந்த பிரேக் ஆகுது அப்பப்போ. சரிங்க சார். சரிங்க மேடம், பேசுங்க. நல்லா இருக்கு, தெளிவா. மேடம் ஒரு கூட்டமா கொஞ்சம் மக்கள் ஏறுறாங்க. இந்த நாகர்கோயில் பகுதியிலே தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. அதுல திருப்பூருக்கு தன்னுடைய மகளை தனி குடித்தனம் இருத்துவதற்காக மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பியூன், அவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா மாலையப்பன். அந்த மாலையப்பன் வந்து தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மருமகன், இந்த மாதிரி அவங்களுடைய சித்தப்பா பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அந்த பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், இப்படியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டையே அவங்க வந்து சேர்த்துக்கிற அளவுக்கான அந்த நபர்களோடு அவங்க வந்து அவங்களும் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த மனிதர்களை, இந்த வட இந்தியர்களை, இந்த மராத்தியர்களை பார்த்ததுமே இவங்களுடைய முகம் எல்லாம் கொஞ்சம் கோணலும் மாணலுமாக மாறுகின்றது.
அவங்க ஏற்கனவே அந்த கன்னியாகுமரியில இருந்து வந்த ரயில் அப்படிங்கறனால உட்கார்ந்துருக்காங்க. இவங்க நாகர்கோயில்ல இருந்து ஏறுறாங்க. இவங்களுக்கு உட்காருவதற்கான இடம் அங்கு இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்க கையில அதிகப்படியான அந்த பாத்திரங்கள், புதுசா போனது தனி குடுத்தனம் எடுத்த போறாங்க இல்லையா? அவர் வேற வடசேரி சந்தையில போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த காய்கறி எல்லாம் ஒட்டு மொத்தமா ஏத்திக்கிட்டு அந்த ரயில்ல தங்களுக்கான இடம் எங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இட ஒதுக்கீடு இருந்தாலும் அவர்கள் நெரிசலோடி இவர்களை பார்க்கும்போது ஒரு விதமான எரிச்சலான உணர்வோடு என்ன செய்யறாங்க அப்படின்னா பயணத்தை தொடங்குறாங்க. இதுக்கு இடையிலேயே பழக்கத்துல இருக்கக்கூடிய 2-3 பேரு என்ன எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் பணக்குடியில ஒரு சடங்கு வீட்டுக்கு நான் போறேன். சடங்கு வீட்டுக்கு போக வேண்டாம் தான் நினைச்சேன், ட்ரெயின்ல தானே போறோம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரயில் பயணமாக அவர்களுடைய பயணம் தொடங்குகின்றது. இங்கு நெரிசல் ஆஹ் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோபம் அதிகப்படியா ஏற்படுது. கோபம் வார்த்தைகளாக இப்படியாக அந்த பெட்டிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்குள்ளே ஒரு தள்ளல் முள்ளல் ஏற்படுகின்றது. அந்த தள்ளல் முள்ளல் அதிகமாகும் பொழுது அவர்களை கோபமான வார்த்தைகள் அதிகப்படியா பேசிடுறாங்க. அவர்கள் பேசக்கூடிய மொழி இவர்களுக்கு புரியவில்லை, இவர்கள் பேசக்கூடிய மொழி அவர்களுக்கு புரியவில்லை. பேசாத மொழியாக இருந்தாலும் கோபத்தில் நம்ம ஏதோ வெகுண்டு பேசுகின்றார்கள் என்று அவர்களுக்கு மராத்தியர்களுக்கு புரிகின்றது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏதோ பதில் உரைக்கின்றார்கள், இவருடைய பேச்சை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்று மாறி 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 அவங்க பேசிக்கிறாங்க. இந்த பேச்சுக்களின் நிலைகள் தொடர தொடர ரயிலே காவல்துறை அதிகாரிகள் வரவழைக்கப்படுறாங்க. ரயில் ஒரு நிலையத்துல நிறுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு வட இந்திய மாவட்டத்தை சார்ந்த ஆட்சியர் ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பர்மனி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தை சார்ந்த ஒரு மராத்திக்காரர் தான் அவரை கூப்பிடுறாங்க. அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி எஸ்பி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒலிபெருகிய கையில வாங்கிட்டு சொல்றாங்க, இங்க இருந்து நீங்க சண்டை போடக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அப்படி கோபமா பேசுறாங்க. இந்த மேடம் 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 நாகேஸ்வரி மேடம், மேடம் அவர்களுக்கு ஒரு விதமான வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த இடத்துல அந்த மகாதேவி பேச நாகேஸ்வரி மேடம் அப்படிங்கறத உணர்ந்துட்டு இவங்க அவங்க பேசுறத பார்க்கும் பொழுது பிரேக் ஆகி கேக்குது. நீ நல்லா பேசுறீங்க, ஆனா பிரேக் ஆகி இடையில ஒரு நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு சுத்தமா அப்படிங்களாங்க சார்? ஓ சரி 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 சரி. ஆனா இதுல கால் எதுவும் வராதுங்க சார் இந்த மொபைல்ல. சரிங்க மேடம். சரிங்க சார். சரிங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரயில் பிரயாணத்துல அவங்க தொடர்றாங்க. இந்த நேதாக்கள் எல்லாம் முன்னில நிக்கிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரயாணிகளுக்கெல்லாம் கண்கள்ல கண்ணீர், அப்படியே கண்கள்லாம் கலங்கி போய் இருக்கிறாங்க, நிக்கிறாங்க. அவங்களால எதுவும் பேச முடியல. அந்த அதிகாரியை பார்த்து அந்த தலைமை நேதா கேக்குறார், காய் சாஹிப் அமிலோக் பிகாரி ஹைகா அப்படின்னு சொல்லி அவருடைய மொழியில சொல்றாரு. அதாவது அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்களா, நாங்க டிக்கெட் வாங்கவில்லையா, மலம் திங்கிறோமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்மிடம் இருந்து வெளிப்படும், அந்த வார்த்தைகளை அவன் உணரும் பொழுது உணர்ந்த அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட வலி ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கேள்விக்குறியானது. அதுக்குதான் எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம மத்தியில, எதை விதைத்தாலும் சொல்லை போட்டால் திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வார்த்தைகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவங்களுக்கு கண்களை மட்டும் இல்ல, மனதிலிருந்து அடிமனதிலிருந்து அவர்களுக்கான வலிகளை ஏற்படுத்தக்கூடியதாக, ரணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த சூழல் அமைகின்றது. அந்த வயோதிகர்கள் எல்லாம் அழக்கூடிய நிலை அங்க காணப்படுகின்றது. அந்த நேதாக்களினுடைய மொத்த பயணிகளும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பேசஞ்சர் ரயில்ல பயணிக்கிறதுக்கான அந்த கட்டணத்தை, அதாவது அந்த பயணத்திற்கான அந்த கட்டண சீட்டு இருந்து இல்லையா, அதை எடுத்து அவருக்கு அவர்கிட்ட மொத்தமா காணிக்கிறாரு. அங்க இருந்த அதிகாரிகள் எல்லாம் அதை பார்த்து அப்படியே கண் கலங்கி போயிடுறாங்க. நாம யார பார்த்து என்ன வார்த்தை நம்ம பேசிட்டோம்,
தவறான ஒரு கண்ணோட்டம் நம்மளுடைய மேலோட்டமான ஒரு பார்வையினுடைய காரணமாக எதிரில் இருக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணம் என்ன, சிந்தனை என்ன அப்படிங்கிறத கடந்து பேசக்கூடிய மனநிலை உடையவர்களாலேயே நம்ம இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய கண்கள் எல்லாம் கலங்கி போகுது. ஏன்னா இங்க வந்திருந்தவங்க எல்லாரும் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு காய்கறி விவசாயி ஐயா, நாங்க எங்களுக்கு இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருந்து இந்த ஊருக்கு நாங்க பிரயாணப்பட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்கோம். வருஷம் முழுதும் சம்பாதிச்ச காசுல உழைச்சு வாங்கின அந்த காசுல நாங்க எங்களுக்கான உணவை நாங்க தயார்படுத்திக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் உணவு தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு நாங்க உணவுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்க இந்த இடத்துக்கு வரல. இந்த இடத்துல நாங்க இந்த இடத்தை தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்துட்டு போலாங்கிற ஒரு ஆதங்கத்துல நாங்க இங்க வந்தானா எங்களுடைய நிலை என்னவாகி விட்டது பாருங்களா. எங்களை ஒரு பிச்சைக்காரங்களா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மத்தவங்களுடைய பார்வையில இருக்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு விதமான வலிகளை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி அந்த தலைவர் சொல்லும் பொழுது எதிரில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அழுதுறாங்க. அந்த சூழலை ஒரு மனிதனை ஐயா அவர்களுடைய கருத்து சொல்லும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய மனிதன் யாரு என்பதை விட அவன் எப்படிப்பட்டவன் என்பதை விட அவனுடைய உள்ளுணர்வுகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு நாம் பகிர்வனை வெளிப்படுத்தினோம் என்றால் அது சால சிறந்ததாக அமையும். அவருடைய கதையில சொல்லப்படக்கூடிய அந்த கருத்துல, அதாவது மனிதன் யாராக இருக்கட்டும், அவன் மராத்தியனாக இருக்கட்டும், தமிழனாக இருக்கட்டும், அல்லது மலையாளியாக இருக்கட்டும், எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், இங்கு பிரிவினைவாதங்கள் அப்படிங்கறது வேண்டாம். மனிதன் எல்லா நாட்டிலையும் மனிதன் தான். அமெரிக்கால போனாலும் அவனும் மனிதன் தான். நம்ம ஆஸ்திரேலியால போனாலும் அவனும் மனிதன் தான் இல்லையா? அப்ப அந்த மனிதனுக்கான உணர்வுகள் என்பது மொழிகள் மாறுபட்டாலும் மனிதம் என்பது ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு கருத்தை ஐயா அவர்கள் சொல்லியிருப்பாரு. இப்படிப்பட்ட அந்த வலைகளானது எலிகளுக்கானவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதையில அவர் ஒரு வட இந்திய கதை தழுவியதாக அந்த கதையானது அமைந்தது. இதுல இன்னொரு கதையை சொல்றதுக்கான நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா இன்னொரு கதையும் சொல்லி விமர்சனம் கால நேரம் இருக்கா? சரிங்க மேடம், ரொம்ப வேகமா முடிச்சிடுறேன் ஐயா. இந்த சூடிய பூ சூடர்க்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இதுல பூமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க அவர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியாள், அதாவது கடைநிலை ஊழியரா ஒரு வேலை பார்க்கிறாரு. எல்லா நாட்கள்ல அவர் எப்படி சென்றாலும் குடியரசு தினம் சுதந்திர தினங்கள் வரும் பொழுது அவர் வெள்ளை நிற ஆடையை போட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பணியாளனாகவும், அது மட்டும் இல்லாம அந்த அடுத்த நாள் நிகழ்வுக்கான எல்லாத்தையும் அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் அவரிடம் இருந்தது. அவர் வளர்ந்த சூழல் அவருடைய தகப்பனார் ஒரு இயக்கத்தினுடைய இதுல மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதனா காணப்படுறாரு. அவர் சார்ந்த அந்த வாழ்க்கை சூழல்களை அந்த பூமிநாதனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கிறார். இவர் வளரக்கூடிய இவர் வாழ்ந்த அந்த சூழல்ல அந்த அலுவலகத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி இருந்தவர் இவர்கிட்ட காசு கொடுத்து நீங்க எல்லாம் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. மீதம் இருந்ததுன்னா அவர்கிட்ட கொண்டு போக சொல்லிடுவாரு. அப்ப இவர் சொல்றாரு, கொடி ஏத்துறது என்னமோ தலைவர்கள் தான், ஆனா இருக்கிறது அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கடை ஊழியர்கள். ஆனா ஏத்தும் போது எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்க, ஆனா இறக்கும் போது பாக்குறதுக்கு யாரும் இல்லை என்றாலும் அந்த பெருமை அந்த மனிதனுக்கு மட்டுமே உரியது, அது வேற யாருக்கும் கண்டிப்பா கிடைக்காது. அப்ப அப்படிப்பட்ட மனநிலை உடைய அந்த பூமிநாதனினுடைய நிலையானது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த முந்தைய நாள் அடுத்த நாள் நிகழ்வுக்காக சிறப்பு விருந்தினருக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அவர் அப்படியே வழிநடை பயணமாக இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைவர், மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரினுடைய சிலை இருக்கின்றது. அவருடைய கைகள் இரண்டும் காவல் நிலையத்திற்கு எதிராக இருக்கின்றது. அந்த கைகளை விரிச்சிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மக்கள் எல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இந்த தலைவர் இங்க இருக்கிறாரா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தனக்கு சொத்துக்களும் பெரும் பணக்கார பெண்ணையும் திருமணம் செய்து கொடுக்கின்றேன், உனக்கு ஒரு பெரிய முதலாளி ஆக்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் இந்த தொழிலாளி வர்க்கத்துக்காகத்தான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லி போராடி உயிரை கொடுத்த ஒரு பெருமகனாரினுடைய சிலை. அந்த சிலைக்கு கீழே இருந்து ஒரு ஐயா பாட்டு படிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த பாடல் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்டுடைமையாக்கட்டும், நாடு அப்படிங்கிறது இந்த மனிதன் நிறைந்தது. இந்த உலகத்துல எதுக்கெல்லாமோ மனுஷன் பேராசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பேராசைகள் எல்லாம் நிறைந்ததல்ல வாழ்க்கை. மனிதனுக்கு அவன் சுயத்தை இழந்து வாழக்கூடிய வாழ்க்கையை அவன் வாழக்கூடாது. தன்மானம் அப்படிங்கிறது அவனுக்கு மேம்பட்ட ஒன்று. சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை எந்த முடிவுகளாக இருந்தாலும் அவன் சுயத்தோடி வாழக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுப்பற்றையும் தன்னிலையை மேம்படுத்தக்கூடிய கருத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு பெரியவர் அந்த சிலைக்கு கீழே இருந்து பாடிட்டு இருக்காரு. இவர் வழக்கம் போல பொருள் எல்லாம் வாங்குறாரு. 2 மாலை வாங்கிக்கிறார்.
அந்த பாடகருக்கா அந்த வயோதிகருக்கா அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் பொழுதே சூரியனும் தன்னுடைய நிலையை எண்ணி கதிரவனும் இது யாருக்கு இந்த மாலை சூட போகின்றது என்று விழித்துக் கொள்வதாக அந்த கதையினுடைய முடிவு அமைகின்றது. இந்த 2 கதைகளுமே ஐயா அவர்களினுடைய வட இந்திய பகுதியிலிருந்து ஒரு கதையும் தென் தமிழகத்தினுடைய ஒரு கதை பகுதியாக இருந்தாலும் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒருமித்தவர்கள். இந்த மக்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றாக அமைய வேண்டும். நாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்துதான் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு நிலை எல்லோருக்குள்ளும் இருந்தால் எல்லோரையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். இதுதான் கண்டிப்பா ஒரு படைப்பாளனினுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவருடைய கதையை சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது பழைய கதைகள் போல இவருடைய படைப்பு இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இன்று சமூகத்தில் காணப்படக்கூடிய சமூகத்தினுடைய நிலைகளை என்னுடைய எழுத்துக்களில் நிரூபிக்க வேண்டும் தான் நினைக்கிறேனே தவிர என்னுடைய கதையானது கசப்பாக அமைகின்றதா இனிப்பாக அமைகின்றதான்னு இல்ல. என்னுடைய கதை இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா இருக்கணும். என்னுடைய இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு நம்ம மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மேலோட்டமாக இருக்கக்கூடிய சூழல்களை கண்டுகொண்டு என்னுடைய மக்கள் மயங்கி போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுது. அது இல்ல, என்னுடைய சமூகம் வேற மாதிரி இருக்கு, அந்த சமூகத்தை குறிச்சு நீங்க கொஞ்சம் சிந்திங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அவருடைய படைப்பினுடைய எழுத்து ஆளுமை காணப்படுகின்றது. இவருடைய படைப்புகள் சிறுகதைகள் மட்டுமல்ல, கட்டுரைகள் இப்படியாக பெரும் கதை தளத்தை கொண்டவராக அவர் அமைகின்றார். கட்டுரைகளிலும் பலவிதமான கட்டுரைகள் வட்டார வழக்கு சார்ந்ததாகவும் அந்த வட்டாரத்தில் வாழக்கூடிய நம்பிக்கைகளும் அந்த மக்களினுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி அமைகின்றது, அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி அமைகின்றது, இப்படியாக பல்வேறுபட்ட கோணங்களை தான் ஒரு தலைமை அதிகாரியாக பணியாற்றி படைப்புலகில் தனக்கென ஒரு தனி பங்களிப்பாற்றி இன்றும் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் இந்த சமூகத்திற்கு ஏதாவது இதோட நிறைய செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதோட நிறைய பண்ணிருக்காங்க. ஏதோ அந்த இதாயிட்டே இருக்கு. சத்தம் கேட்கல மேடம். ஒரு ஏதோ நெட் பிரச்சனை இருக்கு. சார் கேக்குதா? கரெக்டா ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10-20 செகண்டா கேட்கவே இல்லை நீங்க பேசுறது. அப்படியா? இல்ல எனக்கு ஆனா வைஃபை நினைக்கிறேன், வைஃபை ப்ராப்ளம். ஒரு 4 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா சார்? பேசி முடிச்சிட்டீங்களாங்க? முடிச்சிட்டேங்க சார். சரி, நன்றி. ஒரே நிறைவா மட்டும் அந்த கடைசியா பேசுனது மட்டும் பேசிருக்கேன். அந்த முடிவை வேணா கடைசி ஓகே சார். அதாவது அந்த பூமிநாதன் ஐயா அவர்களுடைய கதை முடியுது, அதை நிறைவு சொல்லுவோமா? சரி. அந்த பூமிநாதன் ஐயா அவர்களினுடைய அந்த அவருடைய தந்தையார் கூறிய அந்த கருத்துக்கள், அவர் எப்படி தன்னுடைய இந்த போராளியினுடைய சிறப்பு எப்படிப்பட்டது, இந்த இயக்கங்களுக்காக, அதாவது தனக்குன்னு எதையும் சேர்த்துக்காம இந்த தொழிலாளர்களுக்காகவே நான் வாழுவேன், எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எனக்கு நீ பெண்ணை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, பொண்ணை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆனா எனக்கு நான் கடைசி வரைக்கும் என்னுடைய உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த போராளிகளுக்காகத்தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அந்த போராளிக்கான சிலையை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு எதிராகவே அவருடைய சிலையானது காணப்படுது. அந்த சிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கைகளையும் விரிச்சிட்டு காணப்படுது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இவருடைய சிலை எதுக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த காவலர்கள் எல்லாம் சரியாதான் வேலை பாக்குறாங்களா, இவங்களுடைய இயக்கம் அந்த காவலர்களினுடைய இயக்கம் எல்லாம் சரியா இயங்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு முடிச்சிருப்பாரு. அந்த சிலைக்கு கீழே இருந்து ஒரு வயோதிகர் பாட்டு பாடுறாரு. அதாவது இந்த பாடலினுடைய நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு அப்படிங்கிறது ஏதோ வந்துட்டு போறவெல்லாம் வாழக்கூடிய ஒண்ணு கிடையாது, இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் மக்கள், இந்த மக்களினுடைய மனநிலை எப்படி அமைய வேண்டும், இந்த மக்களுக்கான சூழல் எப்படி இருக்க வேண்டும், இந்த மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான உணர்வு வேணும், இது நம்ம நாடு, இது நம்ம தேசம், இது என்னுடைய நாடு, இது என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வு எல்லோருடைய இதயத்திலும் நம்ம எதை விதைக்கிறோமோ சரி மேடம். சார் கேக்குதா?
கேக்குது மேடம். எதை விதைக்கிறோமோ அதுல இருந்து அப்படி முடிச்சிருக்கோம். ஆனா இதுல கால் எதுவும் வரல, நெட்டு கரெக்டா தான் இருக்கு, வைஃபை கரெக்டா தான் இருக்கு. எதை விதைக்கிறோமோ அதுல இருந்து அப்படி சொல்லி மேடம் நிறைவு பண்ணிருமா? கேட்கல நீங்க பேசுறது. நிறைவு பண்ணிருங்க ஓரளவுக்கு. நன்றி. அந்த 2 கதைகளின் வழியாக மிகச்சிறப்பாக இந்த நாஞ்சில் நாடனுடைய கதை பாணி, ஏன்னா அவர் நாஞ்சில் நாட்டுக்கு மட்டுமான எழுத்தாளர் அல்ல, அந்த நாடு என்கின்ற எல்லையையும் கடந்து அவருடைய எழுத்து அமைந்திருக்கின்றது. ஏன்னா மனிதர்கள் பற்றிய கண்ணோட்டம் என்பதே நமக்கு நாடு, இனம், மொழி என்பதன் முன் முடிவுகளுடன் கூறியதாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனை கடந்து மனிதம் சார்ந்த புரிதல் தான் இலக்கியம். அத்தகைய புரிதலை ஏற்படுத்துகின்ற வகையிலான அந்த எலி வலையில் வாழவே என்கின்ற அந்த கதை, ஒவ்வொருவரும் அவர்களுக்கான ஒரு எலி வலையில் மட்டுமே வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை புரிந்து கொள்ளாத நிலை. எனவே அழகா 2 கதைகளின் வழியாக இடையில் இடையூறுகளாக இருந்தாலும் கூட அதை சொன்ன முறையிலும் அதை அந்த கதை வழியாக கொண்டு சேர்த்த விதமும் மிக அருமையாக இருந்தது. நாகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூடிய பூ சூடர்க்க என்ற நாஞ்சில் நாடனுடைய அந்த கதை 15 கதைகளில் 2 கதைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சுருக்கமாக திறனாய்வு செய்தார்கள். முனைவர் உங்களுடைய பேர் என்னது, நாகேஸ்வரி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை என்ன காரணமோ தெரியவில்லை, ஒளி இதில் தடைப்பட்டது. இருந்த போதிலும் எனக்கு கேட்டவரை அந்த 2 கதைகளில் முதல் கதை வலைகளானது எலிகளுக்கானது என்ற கதையும், அதுல 500 நபர்கள் நேதா என்று சொல்லக்கூடிய தலைவர்களோடு அவர்கள் தென்னாடு நோக்கி தென் திசை நோக்கி பயணப்படுவதும், அவர்கள் நார்கோயிலிருந்து இந்த திருப்பூர் செல்லக்கூடிய அந்த திருமண குழு தனி கொடுத்தனம் வைப்பதற்கு அந்த ஒரு பேசஞ்சர் ரயிலிலே, ஒரு பயணிகள் புகை வண்டியிலே இயல்பாக நடக்கக்கூடிய அந்த உரசல்கள், நெரிசல்கள், அந்த வடமொழி தென்மொழி இவர்களுக்குள்ளே உள்ள ஒரு வேறுபாடு, இந்த காட்சி நன்றாக பதிக்கப்பட்டது. அந்த அவர்கள் உரிய பயணச்சீட்டு வைத்திருந்தும் கூட பிச்சைக்காரர்கள் போன்ற ஒரு நடத்தப்பட்ட அந்த ஒரு மன வலி அந்த நேதா என்கிற அந்த தலைவர் சொல்லுவதும் நமக்கு புரிகிறது. ஒரு கருத்து என்னவென்றால், நாவினால் தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ப வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. சொல்லிய வார்த்தைகள் திரும்ப பெற முடியாது, அவர்கள் மனதில் தைத்தது என்ற அந்த வார்த்தைகள் நல்லது. அடுத்தபடியாக அந்த சூடிய பூ சூடர்க்க என்பதிலே பூமிநாதன் அதனுடைய அந்த பாத்திரம் கொடியை ஏற்றுவது என்னமோ பல கூட்டத்திற்கு இடையிலே ஆரவாரத்துக்கு இடையே தலைவர்கள் ஏற்றுகிறார்கள். ஆனால் அந்த கொடியை மாலையில் இறக்குவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய கடைநிலை ஊழியரான அந்த பியூன் என்று சொல்லக்கூடிய அந்த கடைநிலை ஊழியருக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்பதை நாம் சற்று ஒரு நயத்தோடு பார்க்க முடிகிறது. இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாஞ்சில் நாடனுடைய இந்த சூடிய பூ சூடர்க்குடைய என்ற இந்த நாவலில் இருந்து 2 கதைகளை மட்டும் எடுத்து முத்தாய்ப்பாக இடையிலே சில தடங்கள் ஏற்பட்டாலும் நிறுத்தி நிதானமாக அவர்கள் அந்த திறனாய்வு செய்தார்கள். அவருக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றி. களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாளுடைய தமிழ் துறைக்கு 2207 இந்த வாரங்கள் தொடர்ந்து இந்த முற்றத்தை வெற்றிகரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7 மணிக்கு காத்திருந்து கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிற சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்றி. இன்றைய திறனாய்வு செய்த முனைவர் நாகேஸ்வரி, நாகர்கோயில் தெற்கு திருவாங்கூர் ST ஹிந்து காலேஜ், சவுத் ராங்கூர் ஹிந்து காலேஜ் அவர்களுக்கு நன்றி. சிறப்பான திறனாய்வு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 207
இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே நாகர்கோயில் தேத்தி இந்து கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கா. நாகேஸ்வரி அவர்கள் நாஞ்சில் நாடன் எழுதிய சூடியப்பூ சூடர்க்க என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 2010ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறுகதை நூல், பாரத தேச சூழலை மையமிட்ட 15 சிறுகதைகளை உள்ளடக்கிய பணுவல், மாதாந்திர ரயிலின் மூலமாக வட தென்னிந்திய பயணம், ஆலய தரிசனம் செய்யும் மராத்தியர்கள், தலைவர்களை நேர்த்தாக்கள் என்று அழைக்கும் முறைமை, மாலையப்பனின் குடும்ப சூழல், கூட்ட நெரிசல், மொழிச்சிக்கல், கோபத்தில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள், தங்களின் சூழலை எடுத்துரைக்கும் நேத்தா, எதிரில் இருப்போரின் உள்ளுணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும் போன்ற கருத்தாக்கங்களை உள்ளடக்கிய வலைகள் எலிகளுக்கானவை என்ற சிறுகதையும், கடைநிலை பணியாளரின் மனநிலையை வெளிப்படுத்தும் பூமிநாதனின் சூழல், தொழிலாளி வர்க்கத்திற்காக போராடிய தலைவரின் சிலை முன் நின்று பாடிய கடைநிலை ஊழியனுக்கே அந்த மாலை உரியது என்று எடுத்துக்காட்டும் விதத்தில் சூடியப்பூ சூடர்க்க என்ற சிறுகதையும், சமூக சிந்தனைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்ற கருத்தினை அடிநாதமாக கொண்டவர் நாஞ்சில் நாடன் என்பதை தெளிவாக எடுத்துரைத்து உரையாற்றிய கா. நாகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகள். புத்தகத்தை எரிப்பது ஒரு கொடூரம் என்றால் அதனை படிக்காதது அதைவிட மிகப்பெரிய கொடூரமாகும் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.